வெல்கம் பேக் டு ஜெய் ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, மார்டின்னு சொல்லி ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இந்த மூவியை பத்தி சொல்லணும்னு சொன்னா, ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னுக்கு ஒரு டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. டீசருமே பார்த்தோம்னு சொன்னா 97 மில்லியன் 97 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்குது. செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னு சொன்னா கன்னட மூவின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சது கேஜிஎஃப், காந்தாரா ரெண்டுமே ஒரு பெரிய ஹிட்டான மூவி, வேற லெவல் மூவி. கேஜிஎஃப் பார்ட் 1 சரி, பார்ட் 2 சரி, காந்தாராவும் சரி, காந்தாரா 2 வர ரெடியா இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்த இடத்துக்கு இந்த படம் வருமானு தெரியல. ட்ரெய்லர் ஏன்னா டீசர் வந்து நான் டீசர் பார்க்கல, பட் அதெல்லாம் சின்ன சின்ன சீன் பார்த்தேன் இந்த ட்ரெய்லர்ல உள்ளது. உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியுமான்னு தெரியல. மேட்மேக்ஸ் ஃபியூரின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஆல்ரெடி மேக்ஸ்ன்னு சொல்லி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்மேக்ஸ் ஃபியூரின்னு சொல்லி பார்ட் 2 வந்துச்சு, இந்த வருஷம் வந்துச்சு. அதுலயுமே அந்த பாலைவன சீன்லாம் வேற லெவல். அதே மாதிரி தான் எல்லாம் பாலைவன சீன் இருந்துச்சு. பாக்குறப்ப எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மூவியை பத்தி சொல்லணும்னு சொன்னா, அந்த ஒரு 2 படம் மாதிரி வருமானு தெரியல. ட்ரெய்லர் பார்த்தா தான் நமக்கும் தெரியும். ஓகே வாங்க லெட்ஸ் கோ, நம்ம ட்ரெய்லர் போயிட்டு பார்த்துட்டு வந்துடும், அதுக்கப்புறம் பேசுவோம். This trailer I can be போயிடுச்சு. மாஸ்கோ, ஹாங்காங், சிட்னி, டர்க்கி, பெர்லின், நல்லா இருக்கு. केवीएन प्रोडक्शन की जमीन पे आके गन करता है, उसको यहाँ पाकिस्तान आना ही क्राइम है। उसका इंडियन टैटू और वो दोनों को मिटा दो। पाकिस्तान நல்லா இருக்காது டேட்டூ எல்லாம் வேற மாதிரி. ஓ சர்ஜா. Okay we riding in the Chevy getting it something heavy know the guys சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீன் தான் சொன்னேன். இந்த பாலைவன சீன் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபயரா இருக்கு. இது ஒன்று ஸ்டோரி ஆக்ஷன் கிங் இருக்கு. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு. இது கேஜிஎஃப் டைரக்ட். Don't teach father how to. நல்லா இருக்கு, வேற மாதிரி இருக்கு ட்ரெய்லர். அக்டோபர் 11 வேர்ல்டு வைட் ரிலீஸ். ஓகே ட்ரெய்லரை பார்த்துட்டோம். நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொன்னா ட்ரெய்லர் வந்து சும்மா தெரிக்குதுன்னு தான் சொல்லணும். வேற மாதிரி இருக்கு. நம்ம கன்னட மூவி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். வந்து கன்னட மூவி வந்து கேஜிஎஃப், கேஜிஎஃப் 2, காந்தாரா ரெண்டுமே செம்ம ஹிட்டான மூவி தான். பேன் இந்தியா அளவுக்கு ஹிட்டான மூவி. அதே இடத்துக்கு இந்த மூவி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இதுமே பேன் இந்தியா அளவுக்கு தான் எடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இந்த படம் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 13 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 13 லாங்குவேஜ்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஜப்பானீஸ், சைனீஸ், ஸ்பானிஷ், அப்புறம் ரஷ்யன், கொரியன், அரபிக், இப்படி பல மொழி 13 மொழியில ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாலே படம் வேற லெவல் தான். ட்ரெய்லரை பாக்குறப்பே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. ட்ரெய்லர் நான் அந்த மேட்மேக்ஸ்ல உள்ள மேட்மேக்ஸ் ஃபீர்னு சொன்னேன். அந்த படத்துல உள்ள ஒரு சீன்லாம் நீங்க பார்த்ததுங்க உங்களுக்கு தெரியும். இந்த பாலைவனத்துல உள்ள சீன்லாம் அது ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் படம். இதுல அந்த மாதிரி சீன் கொஞ்சம் இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் நினைக்கிறேன், அது வேற லெவல்ல இருக்கு. ட்ரெய்லரை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு 3-4 பிளேஸ் காட்டியிருக்காங்க. சிட்டிக்குள்ள நடக்கிற மாதிரி, பாலைவனத்துக்குள்ள நடக்கிற மாதிரி, அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பனி பிரதேசத்துல நடக்கிற மாதிரி. அது எங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னுக்கே ஒரு 4-5 சிட்டி நேம் காட்டுறாங்க. ஹாங்காங், அப்புறம் சம்திங் ஏதோ காட்டியிருந்தாங்க. ஒரு 4-5 சிட்டி நேம் காட்டியிருந்தாங்க. வேற லெவல் இருக்கு ட்ரெய்லர், நல்லாவே இருக்கு. அவர் அந்த டெட்டுவெல்லாம் காட்டுறப்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. டெட்டு அவர்கிட்ட அந்த ஐ இதெல்லாம் காட்டுறப்ப வேற லெவல்ல இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து எப்படி சொல்றது, பேன் இந்தியா அளவுக்கு ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா
அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி அந்த கேஜிஎஃப்பும் காந்தாராவுமே வந்து எதிர்பார்க்காத ஒரு இதுல கொடுத்ததுதான். ஏன்னா இது வரைக்குமே அவங்க இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரிலாம் படம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் அது ரெண்டும் வந்ததுக்கு அப்புறம் கன்னடம் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. கேஜிஎஃப் காந்தாராவுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வர்ற படம் அப்படிதான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மார்டினும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க அந்த பட்ஜெட்லாம் பத்தி யோசிக்கிறது இல்லை போல. இந்த அளவுக்கு நம்ம ஓகே சின்ன பட்ஜெட்ல எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எடுத்தா பெரிய பட்ஜெட் மாதிரி இருக்கணும், படமும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் வேற லெவல்ல இருக்கு. இந்த ட்ரெய்லரை பாக்குறப்பே நமக்கு தெரியும் இது படம் செம்மையா தான் இருக்க போகுது அப்படின்னு. நம்ம வந்து ஹீரோவை பார்த்தோம்னு சொன்னா த்ருவ் சர்ஜா. இவர் வந்து நான் ஆல்ரெடி வந்து அவரான்னு எனக்கு தெரியல. பட் வந்து அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த இதுல நம்ம ராஜ்பிகா மந்தனோட ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அது தமிழ்லயுமே இருந்துச்சு, தமிழ் அவைலபிள் தான், தமிழ்லயுமே இருந்துச்சு. அதுல ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகுச்சுன்னு நினைக்கிறேன். அதுல உள்ளவர் தான் நினைக்கிறேன். பட் சம்திங் எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. அதுல உள்ளவர் தான் நினைக்கிறேன். ஆனா நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்குமே பிடிச்சிருக்கு. வேற லெவல்ல தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சொல்லணும்னு சொன்னா அதுவுமே நல்லா இருக்குது. செம்மையா செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா சத்யா எச் அப்படிங்கிறவர் தான். அப்புறம் எடிட்டிங் சொல்லணும், எடிட்டிங்குமே செம்மதான். அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க, அது இல்லாம வேற லெவல் தான். ஓகே, படம் வந்து ஒரு எதிர்பார்ப்ப கூட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த மியூசிக் எல்லாம் பார்த்தோம்னா சொன்னோம்னா அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு கூஸ்பம்ஸா தான் இருக்குது. பாக்குறப்பே நமக்கே தெரியுது ட்ரெய்லர் என்னடா வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் நல்லா இருக்கு. படம் வந்து அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 10 வந்து ஒரு பெரிய படத்துக்கு தான் வெயிட்டிங்ல இருக்கும் எல்லாருமே. நான் வெயிட்டிங்ல இருக்கேன். முக்கியமா என்ன சொன்னா கங்கு அக்டோபர் 10 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இனிமே அதுல இருந்து எந்த அப்டேட்னு சொன்னா ஒரு ட்ரெய்லர் அதை பத்தி எதுவுமே ஒரு அப்டேட் வரல. சாங் வந்திருக்கு, சிங்கிள் மட்டும் வந்திருக்குமே, அதுமே செம்ம ஹிட் ஆகிருச்சு. அப்பப்போ கொஞ்சம் ட்ரோல்ஸ் வந்துச்சு தான். பட் சாங் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பர்சனலா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லருக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். இந்த மந்த் வந்து ட்ரெய்லர் வரும் இந்த மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை பத்தின அப்டேட் இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இந்த மந்த் வந்து 15ஆம் தேதி இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னா தங்கலான் ரிலீஸ் ஆகுது. நேற்று ஆடியோ லான்ச் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். தங்கலானுமே வேற லெவல்ல இருக்குது படம். நம்ம சியான் வந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டு அதுல நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் வந்து அதுல நம்ம ஜிவி பிரகாஷ் சார், அது வந்து அதுவுமே அவருமே அந்த இங்க இப்ப கிட்டத்துல ஒரு பிரச்சனை நடந்துக்கு இருக்கு தெரியும் தானே இவங்க எல்லாருக்குமே. யுவன் அணி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்துக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் இங்கிட்ட அடிச்சுக்கிட்ட மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாலுமே நம்ம ஜிவி வந்து வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா அப்ப வர்ற அந்த பெரிய பெரிய பட்ஜெட் மூவி எல்லாமே இவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாத்துலயுமே மியூசிக் வந்து வேற லெவல்ல இருக்கு. நம்ம அணிய சொன்னா அணி அங்கிட்டு வேற மாதிரி, இங்கிட்ட இவர் யுவன், இங்கிட்டு நம்ம ஜிவி வந்து தனியா ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அவருக்கு அடுத்தடுத்தா எல்லா படத்துலும் நம்ம மியூசிக் எல்லாம் கேட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தகலான்லயும் கேட்டோம். அப்புறம் இன்னும் 2 மூவி எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. பட் எல்லாத்துலயுமே அவர் வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும். நம்ம ஜிவி நல்லாவே இருக்குது. அவருக்கு மியூசிக் வந்து சொல்ல வேணாம், வேற லெவல்ல இருக்கு. யுவனை வந்து என்னன்னு சொன்னா யுவனை வந்து ஏன் இதாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இந்த கோட் மூவில வந்து சாங்ஸ் எதுவும் சரியில்லைன்னு சொல்லி யுவனை கீழே இறக்கிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் யுவனுக்கு வந்து அப்படி இல்லை. இந்த ஒரு படம் அவருக்கு என்னன்னு தெரியல. பட் வந்து யுவன் அந்த அளவுக்கு இல்லை. யுவனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 90ஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டா யுவன் தான் கோட்னே சொல்லணும். ஏஆர் வந்து எல்லாருக்கும் மேல ஒரு கோட் தான். ஏஆர் வந்து அவங்களோட கம்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே கைஸ், நீங்க இந்த ட்ரெய்லரை பாருங்க. ட்ரெய்லர் வந்து நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெய்லர் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத நான் கேட்கணும். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, எதுவும் தப்பு இருந்தா எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் திருப்பிக்க பாக்குறேன். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.